தமிழ்ச்சோலை பார்வையாளர்களுக்கு வணக்கம். நம் தமிழ்ச்சோலையானது பிஜிடிஆர்பி தேர்வு எழுதக்கூடிய நண்பர்களுக்கு இணைய வழி பயிற்சி வகுப்பு நடத்திட்டு இருக்கோங்க. இப்பொழுது வருகின்ற மார்ச் 30ஆம் தேதியிலிருந்து புதிய வகுப்பு தொடங்க இருக்கிறோங்க. அதாவது புதிய வகுப்பானது நேரடி பயிற்சி வகுப்பும் புதிய வகுப்பு தொடங்க இருக்கிறோம். இணைய வழி பயிற்சியிலையும் புதிய வகுப்பு தொடங்க இருக்கிறோம். வருகின்ற மார்ச் 30ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து இந்த வகுப்பு தொடங்க இருக்கிறோங்க. கரூர் மாவட்டம் வேலாயுதம்பாளையம், அதாவது இந்த பயிற்சி நடைபெறக்கூடிய இடம் கரூர் மாவட்டம் வேலாயுதம்பாளையங்க. இதில் மேற்கொண்டு இந்த வகுப்புக்கு நம்ம வரணும் இணையணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறவங்க, அதாவது நேரடி பயிற்சி வகுப்புக்கு வரணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க, இந்த வீடியோலேயே டிஸ்கிரிப்ஷனில் நம்ம வாட்ஸ்அப் லிங்க் கொடுத்துருக்கோம். அந்த லிங்க்கில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த லிங்க் ஒன்லி நேரடி பயிற்சி வகுப்புக்கு வர விரும்பக்கூடிய நண்பர்கள் மட்டும் இந்த லிங்க்கில் நீங்கள் ஜாயின் பண்ணால் போதும். ஏன்னா அந்த நேரடி பயிற்சி வகுப்புக்கு வருவதற்கான அந்த தகவல், எந்த இடம் எப்படி அப்படிங்கிற தகவலை நம்ம அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் பரிமாறுவோங்க. அதுக்காக தான் இந்த குரூப். மற்றபடி இதில் வேறு எதுவும் இல்லை. அதனால சில நண்பர்கள் ஏதோ ஒரு குரூப் இருக்குது, நம்ம வேறு ஏதாவது மெட்டீரியல் கிடைக்குமா, இல்லை மற்றது ஏதோ கிளாஸஸ் இதுக்குள்ளே இருக்குமா இலவசமாக, அதுக்காக நம்ம இதை ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்க வேண்டாம். ஒன்லி இதில் நேரடி பயிற்சி வகுப்புக்கு வரவங்களுக்காக நம்ம ஒரு வாட்ஸ்அப் லிங்க் இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோங்க. நம்ம பயிற்சி வகுப்பு அப்படிங்கிறது நம்ம கிட்டத்தட்ட ஒரு 15 ஆண்டு காலமாக நம்ம இந்த பிஜிடிஆர்பிக்கு பயிற்சி வகுப்பு நடத்திக்கிட்டு இருக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா மூல நூல்களை வைத்து மட்டும்தான் நம்ம பாடம் எடுக்கிறது. இப்போ இருந்துன்னு இல்லைங்க, அப்போ ஆரம்பத்திலேருந்து நம்ம மூல நூல்களை வைத்து தான் பாடம் எடுக்கிறோம். ஒவ்வொரு யூனிட்டுக்குமே நம்ம நிறைய நூல்களை வச்சு தான் நம்ம பாடம் எடுக்கிறோங்க. ஏற்கனவே ஒரு காணொலியில் ஒவ்வொரு யூனிட்டுக்கும் என்னென்ன புத்தகங்கள் படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விரிவான ஒரு காணொலியை நம்ம போட்டிருக்கோம். நண்பர்கள் நீங்கள் வேணால் அதை பாருங்கள். அடுத்தது இந்த வகுப்பில் இணையக்கூடிய நண்பர்களுக்கு நம்ம இந்த 10 யூனிட்டுமே நல்ல தரவாக நம்ம நடத்திடுவோம். எல்லாமே மூல நூல்கள் வைத்து நடத்திடுவோம். அடுத்ததாக நம்ம தமிழ்ச்சோலையில் போட்டிருக்கிற 12 நூல்கள் நம்ம மெட்டீரியலுங்க. இது பார்த்தீங்கன்னா ஒன் வேர்ட் டைப்லேயும் இருக்கும், டிஸ்கிரிப்ஷன் அந்த டைப்லேயும் இருக்கும், கட்டுரை வடிவிலையும் இருக்கும். ஆல்ரெடி நிறைய நண்பர்கள் நீங்கள் இதில் பாதி பேர் வாங்கியிருப்பீங்க. சில பேர் பாதி புத்தகம் இருக்கும், இல்லாமல் இருக்கும். நம்ம வகுப்பில் இணையக்கூடிய நண்பர்களுக்கு பயிற்சி கட்டணத்துடன் வகுப்பு, அடுத்ததாக டெஸ்ட்டு, இந்த மெட்டீரியல்ஸ் இது எல்லாமே நம்ம கொடுக்குறோங்க. இது நேரடி பயிற்சி வகுப்பில் வர நண்பர்களுக்கும் இதே தான், ஆன்லைனில் இணையக்கூடிய நண்பர்களுக்கும் சேம் இதே தாங்க. எல்லாருக்கும் இதே மெட்டீரியல் தான். ஆனால் நம்ம நடத்துகிறது மூல நூல்களிலிருந்து தான் நடத்துவோங்க. இப்போ நம்ம என்ன மூல நூல்களிலிருந்து நடத்துகிறோமோ அதனுடைய சாஃப்ட் காப்பி உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் நம்ம கொடுத்துருவோம். வாட்ஸ்அப் குரூப்பில் அதை நம்ம ஷேர் பண்ணிவிடுவோம். ஓகே, அடுத்தது இந்த நூல்களெல்லாம் எங்கே கிடைக்கும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே நம்ம வகுப்புக்கு வரக்கூடிய நண்பர்களுக்கு சொல்லிவிடுவோம். ஸோ நீங்கள் இதை தனிப்பட்ட முறையில் வாங்கிக்கணும் அப்படின்னாலும் வாங்கிக்கலாம், இல்லை வாங்கி தர சொன்னாலும் நம்ம அதை வாங்கி தருவோங்க. இந்த வசதி வாய்ப்புகள் எல்லாம் இதில் உண்டுங்க. அடுத்தது நம்ம யூனிட் இப்போ ஒவ்வொரு யூனிட் நடத்துகிறோம் அப்படின்னா ஒரு யூனிட்டுக்குள்ளே நிறைய தலைப்பு இருக்கும் இல்லைங்களா. அந்த மாதிரி முதல்ல நம்ம தலைப்பு வாரியாக டெஸ்ட் வைப்போம். நம்ம நடத்துறது கூட அப்படி தான், ஒரு தலைப்பு வாரியாக நடத்திட்டு ஒரு டாபிக் முடித்த உடனே அந்த டாப்பிக்கிலிருந்து நம்ம தேர்வு வைப்போங்க. இப்படி நம்ம தலைப்பு ஒவ்வொரு தலைப்பு, அதாவது ஒரு யூனிட்டை ஃபுல்லாக வைக்கிறதுங்கிறது கடைசியாக ரிவிஷன் பண்ணும் பொழுது. அதுக்கு முன்னாடி ஒரு தலைப்பை நல்லா நடத்திட்டு அந்த தலைப்புக்குள்ளேருந்து ஒரு தேர்வு வைப்பாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு டாப்பிக்காக நம்ம தேர்வு வச்சுக்கிட்டே வருவோம். கடைசியாக பார்த்திங்கன்னா எல்லா யூனிட்டும் கலந்து வைப்போம், ரிவிஷன் வைப்போம். எஜுகேஷன் சைக்காலஜியும் நம்ம இதிலே நடத்திடுவோங்க. அடுத்தது ஜிகேவுக்கும் நம்ம மெட்டீரியல் கொடுத்துருவோம். உங்களுக்கு அது அப்டேட்டாக உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் சாஃப்ட் காப்பி உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும், நம்ம அனுப்பி விட்டுருவோம். ஸோ எல்லாமே நீங்கள் இந்த எஜுகேஷன் ஆகட்டும், ஜிகே ஆகட்டும், நம்ம மேஜர் சப்ஜெக்ட் எல்லாமே நம்ம இந்த கட்டணத்துக்குள்ளே அடங்கிடும். வகுப்பில் இணையக்கூடிய நண்பர்களுக்கு கிட்டத்தட்ட நம்ம ஒரு 400 தேர்வுகளுக்கு பக்கம் வச்சுடுவாங்க. இது எல்லாமே நம்ம வைக்கக்கூடிய தேர்வாகட்டும், வகுப்பாகட்டும், எல்லாமே மூல நூல்களில் இருந்து தான் நம்ம நடத்துறதுங்க. அந்த நம்ம போட்டிருக்கிற மெட்டீரியல் கூட மூல நூல்களில் இருந்து தான் எடுக்கப்பட்டது. நம்ம அந்த மெட்டீரியல்லே எந்த நூல்லேருந்து எடுக்கப்பட்ட, இப்போ நம்ம டெஸ்ட்டு வைக்கிறோன்னா ஆன்லைன் டெஸ்ட்டில் பார்த்திங்கன்னா அந்த ஒரு வினா கொடுத்துட்டு அந்த வினாவுக்கு கீழேயே நம்ம குறிப்பில் கொடுத்துருவோம் சொல்யூஷனில். அதாவது இந்த வினா எந்த நூலிருந்து எடுக்கப்பட்டது, எத்தனாம் பக்கத்திலிருந்து எடுக்கப்பட்டது அப்படிங்கிற அந்த விளக்கம் எல்லாம் நம்ம அதிலே கொடுத்துருவோம். எல்லாமே உங்களுக்கு அதிலே வந்துடும். அப்போ நீங்கள் ஒரு தேர்வு எழுதும் பொழுதே எந்தெந்த நூல் இதை எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத கொடுத்துருவோம். இது இல்லாமல் நம்ம டெஸ்ட் பேட்சும் நடத்துகிறோங்க. அதாவது வகுப்பு இல்லாமல் நீங்கள் தனியாக டெஸ்ட் பேட்சும் இணைஞ்சிக்கலாம். அது 100 தேர்வுகள் கொண்ட ஒரு டெஸ்ட் பேட்சுங்க. அதுவும் நம்ம புதிதாக ஸ்டார்ட் பண்ண இருக்கோம். இப்போ இந்த 100 தேர்வுகளும் நம்ம எப்படி நம்ம கொடுக்குற நம்ம 12 நூல்கள்லேருந்து நம்ம இந்த வினாக்கள்லாம் எடுத்து கொடுக்குறோம். இதில் கவராகாத பகுதியெல்லாம் நம்ம தனியாக மூல நூல்களிலிருந்து எடுத்து கொடுக்குறோங்க.
இந்த நூல்களோடையும் நீங்கள் டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லை எங்களுக்கு நூல்கள் வேண்டாம், வெறும் டெஸ்ட் மட்டும் போதும்னாலும் நீங்கள் நம்ம டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணிக்கலாங்க. நம்ம பயிற்சியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இப்போ யூஜி பிஜியில் படித்ததை காட்டிலும் விரிவாக நம்ம எல்லாமே இதில் நடத்துவோங்க. ஏன்னா இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் யூஜி எடுத்துக்கிட்டிங்கன்னா காப்பியங்கள்னு ஒரு பேப்பர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதில் சிலப்பதிகாரத்திலேருந்து ஏதேனும் ஒரு காதை 2 காதை தான் கொடுப்பாங்க. அதே மாதிரி பிஜியில் போனீங்கன்னா என்ன யூஜியை விட ஒரு 2-3 காதை அதிகமாக இருக்கும், முழுமையாக இருக்காது. சிலம்போ மணிமேகலையோ சிவகசிந்தாமணியோ முழுமையாக யூஜிலையும் பிஜிலையும் எந்த யூனிவர்சிட்டிலையுமே கிடையாதுங்க. முழுமையாக ஒரு யூனிவர்சிட்டியில் சிலப்பதிகாரம் முழுமையாக பாடமாக வச்சுருக்காங்க, அப்படி வைக்க மாட்டாங்க. ஆனால் நம்ம பயிற்சி ஏன்னா வைக்க மாட்டாங்கன்னா அதுக்கான நேரம் கால அவகாசம் அது போதாது உண்டு. நம்ம இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அது முழுமையாகவே நடத்துவோம். சிலப்பதிகாரம், மணிமேகலை, சிவகசிந்தாமணி இந்த மாதிரி காப்பியங்கள் எல்லாமே நம்ம முழுமையாக நடத்துவோம். அதே மாதிரி தான் நம்ம சங்க இலக்கியமாகட்டும் அல்லது 14 கீழ்கணக்காகட்டும், அடுத்தது இலக்கண பாடங்கள் எல்லாமே முழுமையாக தான் நடத்துவோம். நம்ம யாப்பருங்களுக்கு அருகே, நன்னூல், தண்டி அலங்காரம், அகப்பொருள் விளக்கம், புறப்பொருள் வெண்பா மாலை, தொல்காப்பியம் இதெல்லாமே நம்ம விரிவாக நடத்துவோங்க. இது மட்டும் இல்லாமல் நம்ம பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் கொடுத்து நடத்துவோம். இணைய வழியில் பயிற்சி வகுப்பில் இணையறவங்களுக்கு நம்ம இந்த பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன்லாம் கொடுப்போம். இப்போ நேரடி பயிற்சி வகுப்பில் வரவங்களுக்கு அந்த பவர் பாயிண்ட் நம்ம என்ன பண்ணுவோம்னா சாஃப்ட் காப்பியை நம்ம உங்களுக்கு கொடுத்துருவோம். அங்கே நடத்துகிறத இங்கே சாஃப்ட் காப்பியை கொடுத்துருவோம். இப்போ இணைய வழி நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, இணைய வழி ஆன்லைன் கோர்ஸ் தானே, இதுக்கு இந்த ஃபீஸா, ஆன்லைன் கோர்ஸ் தானே, அப்படி கிடையாதுங்க. ஆன்லைன்னாலும் நேரடி பயிற்சினாலும் நடத்துறது நான் தாங்க, ஒருத்தர் தான், நம்ம தான் நடத்துகிறோம். இதில் என்ன டீச்சிங் மெத்தடாலஜியோ அதே தான் அதுலேயும். ஸோ நடத்துகிறவங்க ஒருத்தங்க தான், நடத்துகிற விதம் ஒன்று தான், நடத்துகிற பாடம் ஒன்று தான், நடத்துகிற நூல்கள் ஒன்று தான், எல்லாமே ஒன்று தான். என்னன்னா நேரடி வகுப்பில் நம்ம ஃபேஸ் டு ஃபேஸ் பார்ப்போம். இணைய வழி பயிற்சி வகுப்புலையும் நம்ம பார்த்துக்கலாம், வீடியோ ஆன் பண்ணி பார்த்துக்கலாம், நம்ம இன்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். என்ன பக்கத்தில் இருக்க மாட்டோம், அவ்வளவுதான். நம்ம டிஸ்டன்ஸ் நீங்கள் எங்கேயோ இருப்போம், நம்ம எங்கேயோ இருந்து நடத்துகிறோம். இந்த ஒரு வித்தியாசம் தானே ஒழிய மற்றபடி நேரடி பயிற்சி வகுப்புக்கும் இணைய வழி பயிற்சி வகுப்போ நடத்துறதுலையோ தேர்வுலையோ அந்த தரத்துலையோ கொடுக்குற மெட்டீரியல்லையோ எந்த விதமான வேறுபாடும் கிடையாதுங்க. ஏன்னா நிறைய பேருக்கு இந்த ஆன்லைன் பயிற்சி வகுப்புனா அது என்னமோ தரமற்றதும் அது ஒன்றும் யூஸ் கிடையாதுங்கிற மாதிரி ஒரு மனப்போக்கு இருக்குது. அது தவறான ஒரு மனப்போக்குங்க. அதுதான் இது ஆன்லைன் பயிற்சி வகுப்பில் நம்மக்கிட்ட இருக்கிற நண்பர்களுக்கு இது தெரியும். இன்னொன்று, ஆன்லைன் பயிற்சி வகுப்பில் இருக்கிற நண்பர்கள் நீங்கள் இப்போ இன்றைக்கு சாயங்காலம் வகுப்பு அப்படிங்கும்போது அந்த வகுப்பை தவற விட்டுட்டீங்க அப்படின்னா அந்த வகுப்பானது அன்று இரவே நம்முடைய தமிழ்ச்சோலை அகாடமிங்கிற மொபைல் அப்ளிகேஷனில் நம்ம அதை அப்லோட் பண்ணிவிடுவோம். அப்லோட் பண்ணிட்டா, பதிவேற்றம் நம்ம பண்ணிட்டோம்னா நீங்கள் எக்ஸாம் வரைக்கும் எத்தனை முறை வேண்டுமானாலும் எந்த டைம் வேணுமானாலும் நீங்கள் உள்ளே போய் இந்த வகுப்பை பார்த்துக்கலாம். இது இணைய வழி பயிற்சி வகுப்பில் இணையிறவங்களுக்கு. நேரடி பயிற்சி வகுப்பில் இணையிற நண்பர்களுக்கு ஆன்லைன் வராது. இப்போ நீங்கள் நேரடியாக படிக்கிறீங்க இல்லையா, உங்களுக்கு அதுதான் நேரடியாக நீங்கள் வரலாம், இன்ட்ராக்ட் பண்ணலாம், பேசலாம். இது இணைய வழியில் வரவங்க நேரடியில் வரமாட்டாங்க. அதனால் அவங்களுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், பதிவேற்றம் செய்யப்பட்ட காணொலி நமக்கு கொடுக்குறோம். இதுதான் நம்ம பயிற்சி வகுப்பை பற்றிய தகவலுங்க. நம்ம கொடுக்குற டெஸ்ட் எல்லாமே ஆன்லைன் டெஸ்ட்டு தான். இந்த ஆன்லைன் டெஸ்ட்டில் நம்ம கொடுக்குற கொஷின் பேப்பரை நீங்கள் ஹார்ட் காப்பியாவோ இல்லை பிரிண்ட் அவுட் எடுக்கிற மாதிரியோ அந்த மாதிரி வழிமுறைகள் கிடையாதுங்க. நீங்கள் ஆன்லைன்லேயே போயிட்டு எழுதிக்கலாம். ஆனால் எழுதிய தேர்வை நம்ம திரும்ப எத்தனை முறை வேணால் ரிவிஷன் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ நம்ம ஒரு அட்டெம்ப்ட் வைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். இது எக்ஸாம் வந்த பிறகு நம்ம 2-3 அட்டெம்ப்ட் கொடுப்போம். இது பயிற்சி வகுப்பில் இருக்கிறவங்களுக்கு. இப்போ ஆன்லைன் டெஸ்ட் பேட்சில் இருக்கிறவங்களுக்கு நம்ம ஒரு அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கும். எழுதுவாங்க, எழுதுனதை திரும்பி அவங்க எத்தனை முறை வேணால் பார்த்துக்கலாம். எடுத்து நீங்கள் எப்போ வேண்டுமானாலும் ரிவிஷன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம பயிற்சி வகுப்பானது ரொம்ப தரமாக நீங்கள் எதிர்பார்க்குறத விட இன்னும் ஒரு படி மேலானதாக நம்ம கொடுக்குறோம் இந்த பயிற்சி வகுப்பு. நிச்சயம், ஏன்னா தேர்வுக்கு இன்னும் 8 மாதங்கள் கால அவகாசம் இருக்குது. இதுவரையும் படிக்கலைன்னா கூட இனிமேற்கொண்டு நம்ம இந்த பயிற்சி வகுப்பில் சேர்ந்து படித்தோம்னா கண்டிப்பாக நம்மளால் வெற்றி அடைய முடியும், சின்சியராக படித்தோம் அப்படின்னா. இப்போ அந்த பயிற்சி வகுப்பில் இணைய முடியாத இயலாத நண்பர்களுக்காகவும் நம்ம யூடியூப்பில் நிறைய காணொளிகள் பதிவிட்டிருக்கோம். புறப்பொருள் வெண்பாமலை, அகப்பொருள் விளக்கம், தொல்காப்பியம், காப்பியங்கள்னு ஏகப்பட்ட காணொளிகள் பதிவிட்டிருக்கிறோம். இன்னமும் நம்ம நிறைய காணொளிகள் பதிவேற்றம் செய்வோம். ஏன்னா இது பயிற்சி வகுப்பில் இணைய முடியாத நண்பர்களுக்கும் இது போய் சென்று சேரணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய காணொளிகள் பதிவிட்டிருக்கோம், இனியும் பதிவிட்டுட்டே இருப்போம். ஸோ நீங்கள் நண்பர்கள் அதை பார்க்கலாம். இந்த காணொளியில் டிஸ்கிரிப்ஷனில் நேரடி பயிற்சி வகுப்புக்கு வர விரும்பக்கூடிய நண்பர்களுக்கு ஒரு வாட்ஸ்அப் லிங்க் நம்ம அனுப்பியிருக்கோம். இந்த காணொலியை பார்த்துட்டு நீங்கள் வரணும்னு நினைக்கிற நண்பர்கள் நீங்கள் அந்த லிங்க்கில் ஜாயின் பண்ணிக்கலாங்க. தொடர்ந்து நீங்கள் நம்ம தமிழ்ச்சோலையை பார்த்துட்டு வாங்க. தொடர்ந்து நம்ம தமிழ்ச்சோலைக்கு பேராதரவு கொடுத்து கொண்டு வரக்கூடிய நண்பர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி. வணக்கம்.